நான் என்ன ரெசிபி ட்ரை பண்ணேன்னா குக் வித் கோமாளி ஸ்பெஷல் கனியாக்கா பண்ண ஸ்டஃப்டு பிரெட் பால் குலாப் ஜாமுன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு 4 வாழைப்பழத்தை நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் சர்க்கரை, வாழைப்பழம், நெய் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பனானா நல்லா கேரமலைஸ் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 6லேருந்து 7 பிரெட் சைட்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு பிரெட் எடுத்து தண்ணியில் டிப் பண்ணிட்டு எக்ஸஸ் வாட்டர்லாம் ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பனானாவை அதில் ஸ்டஃப் பண்ணிட்டு நல்லா உருண்டு பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த அவுட்டர் லேயர் ஈரமாக இருக்கிறதுனால பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதை இப்போ நம்ம 30 மினிட்ஸ் போல் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரபடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் பால் ஊற்றிருக்கேன். பால் நல்லா பொங்கி வந்ததும் ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு 1/2 கப் சக்கரை 4 ஏலக்காய் இடித்து சேர்த்துருக்கேன். இதை நம்ம சிம்லேயே வச்சுட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம திக்கான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். கலருக்காக லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். திக்கானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். சுகர் சிரப்புக்கு 1/4 கப் சக்கரை 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு வாசனைக்காக 2-3 ஏலக்காய் அதில் தட்டி சேர்த்துக்கிறேன். 5 மினிட்ஸ் போல் சுகர் சிரப் கொதிக்கிட்டோம். இப்போ இந்த பால்ஸை எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். பொரிச்சு வச்சிருந்தா சுகர் சிரப்பில் ஒரு 15 மினிட்ஸ் போல் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு மேலே ரப்டியோட சர்வ் பண்ண டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இந்த ரெசிபி எனக்கு ஃபேவரட் ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.